ஏதோ அங்கும் இங்கும் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கடைகளை மூடிவிட்டு புதிதாக மாடர்ன் பார் என்ற முறையிலே 11 to 11 11 மணி முதல் 11 மணி வரை மதுபான ஆலைகளை திறந்து வைத்த கையாலாகாத திமுக அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்தால் குற்றங்கள் அதிகரிக்காமல் என்ன பண்ணும்? மளிகை கடையில போனா கஞ்சா கிடைக்குது. இந்த கஞ்சாவை அனுமதித்தது யார்? திராவிட முன்னேற்றத்தை கலந்த முக்கிய புள்ளிகள் தான் இந்த கஞ்சாவினுடைய சாம்ராஜ்யத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். 11 to 11 2026 ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு சொன்னா 11 to 11 இல்லைங்க, 24 மணி நேரமும் பார தொடர்ந்து வச்சு நம் வீட்டினுடைய கணவர்மார்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க எப்பவும் பங்களையே தான் இருப்பாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் பார தொடர்ந்து வச்சு அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை எல்லாம் அந்த பாரிலே கல்லா கட்டுவதற்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வருவார்கள். அதற்கென்று ஒரு அமைச்சர், பெயர் போன அமைச்சர் 10 ரூபா பாலாஜி, பெயர் போன அமைச்சருங்க, அவரையும் கொண்டு வந்து இந்த தொகுதியில போட்டிருக்கிறாங்க. நம்ம வேலுமணியனுடைய கோட்டை போட்டுடலாம் சொல்லி அவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனா அவரை பின்னங்கால் பிடரையில் அடிக்கின்ற வகையில் கோவை தெற்கு மாநகரத்தினுடைய மக்கள் செய்வார்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. காரணம், அவர் வெற்றி பெற்றால் சட்டமன்றத்திற்கு செல்ல மாட்டார், திகார் ஜெயிலுக்கு தான் செல்லுவார். காரணம், அவர் பிணையில் உள்ளார். பிணையில் உள்ள ஒருத்தர் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காரணம், அங்கே நிற்க முடியாது. அப்ப அண்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த கோவை மாவட்டத்திலே ஏதேனும் தில்லுமுள்ளு செஞ்சு அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி விடலாம் என்ற நப்பாசையிலே நீ நிற்கக்கூடிய தொகுதியே உனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ நிற்கின்ற தொகுதி கூட உனக்கானது அல்ல என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய தேர்தல் நாள் 23/4/2026 என்பதை மனதில் வைத்துக்கொள். அனைத்திந்திய